கவுன்சிலிங் வந்தேன். கடைசியா ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைச்சிச்சு. நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, இனிமேல் உன் மகன் டாக்டர் தான் அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தப்ப நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க, உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவன். ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு அதை நீங்க செய்யுங்க. ரொம்ப கேள்வி ஏற்றி போட்டவன் நாங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? நான் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல போயிருக்கு அப்படின்றனால வந்து எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தானுங்க சார். 7.5 உள்ளடக்கீடுல வந்து உங்களுக்கு மொத்த இது செலவு கவர் ஆயிடுது. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ள கவர் ஆயிடுது. அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே இன்றைக்கு 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்கிறது.